ஹாய் நண்பர்களே, வணக்கம். இது ஜிகே எலக்ட்ரிக்கல்ஸ். பார்த்திங்கன்னா நாம் ஒரு ஆஃபீஸ் மோட்டர் கழட்டிட்டு வந்திருக்கோம். இது வந்து ஓடலை, ரெண்டாவது தண்ணியும் எடுக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி பேக் கவர் கழட்டிட்டோம். அடுத்து ஃபேனு, இது முன்னாடி பம்பு. ஓகே, ஏப்பா கொஞ்சம் கம்முன்னு இருப்பா. இது தான்ப்பா கவரு. சரிப்பா, வைப்பா கீழே வைப்பா. ஓகேப்பா. அடுத்து பார்க்க போகிறோம். முகிலே கம்முன்னு தங்கம். சரி, பார்க்கலாமா? ஓகே. பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ் மோட்ரு, இதில் வந்து 3 நட்டு கொடுத்துருப்பாங்க பம்பு சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஸ்டக் ஆகுது. எனக்கு என்னமோ பம்புக்குள்ளே என்னமோ இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்று தோணுது. பார்த்திங்கன்னா அந்த பம்பை கழட்டி இப்போது நாம் செக் பண்ண போகிறோம். ஏன் ஓடல, ஏன் தண்ணி வரல. இப்போ பார்த்திங்கன்னா இது 6-7 ஸ்பேனர் கரெக்டாக இருக்கும். 8-9 ஸ்பேனர் கொஞ்சம் பத்தாது. 6-7 ஸ்பேனர் தான் கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா 3 நட்டு கொடுத்துருப்பாங்க, போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 3 போல்ட்டையும் வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குதுன்னு, என்ன கம்ப்ளைண்ட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிற மை சன் முகிலன் அவர்கள். இவர் எப்போவுமே நான் என்ன வேலை செஞ்சாலும் சரி பின்னாடி வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பார். அவருக்கு அதுதான் வேலை. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் உட்காந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏன்னா கையை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டார், எதையும் ஒன்று உள்ளே விட்டுட்டு இருப்பார். பார்த்திங்கன்னா இதை வந்து பம்பை 3 போல்ட் நட்டி கழட்டிட்டேன். பார்த்திங்கன்னா சுற்றியில் மெதுவாக தான் அடிக்கணும். ஏன்னா கேஸ்டிங் பாடி அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இழுத்து அடித்தோம்னா கட்டாயிரும். மெதுவாக அழுங்காமல் வச்சு கழட்டணும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. என் புது மோட்டருனால ஈஸியாக வந்துடும். ஆனால் வந்து பழைய மோட்டர் இருந்தால் கொஞ்சம் சிரமங்க. ஆனால் ஆஃபீஸ் மோட்டர் பழைய மோட்டர் வேலை செஞ்சு இது பண்ணுறது. நான் புது மோட்டருங்கிறத கழட்டிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா உள்ளே வந்து டேப் இருக்குது, இன்சுலேஷன் டேப்பு உள்ளே போய் இப்படி பார்த்துட்டு மாட்டிக்கிச்சு. ஓகே, மோட்ரு ஃப்ரீயாக தான் ஓடுது. உள்ளேயெல்லாம் வந்து துருவெல்லாம் நிறையா இருக்குது. அதாவது பம்பு பார்த்திங்கன்னா சீக்கிரம் பார்த்திங்கன்னா துரு பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அந்த பம்புக்குள்ளே தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மோட்டர் சவுண்டு வர்றப்போ ஒரு நாய்ஸ் ஒன்று வரும், சரகரன்னு. அந்த நாய்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மோட்டர் வந்து தண்ணி நல்லா எடுக்கும். இல்லைன்னா அடிக்கடி கழட்டி இதை க்ளீன் பண்ணணும். இது பம்பினுடைய அவுட்புட் இன்புட்டு. அடுத்தது மோட்டர் நல்லா ஓடுதான்னு பார்த்துட்டோம். ஓகே, ஃபேன் நல்லா சுற்றுது, கூலிங் ஃபேனு. இது வந்து உள்ளே இருக்கிறது இம்ப்ளருங்க. இந்த இம்ப்ளர் மூலமாக தான் நம்மளுக்கு தண்ணி வந்து மேலே தள்ளுது. இதில் வந்து ஓரிங் ஒன்று இருக்குது, அந்த கை வச்சுருக்கோம் அதுங்க. இப்போ அந்த ஓரிங் இல்லைன்னா தண்ணி லீக்கேஜ் வரும், கண்டிப்பாக மோட்டர் தண்ணி எடுக்காது. இது வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணல அப்படின்னாலும் தண்ணி கரெக்டாக எடுக்காது. ஏன்னா ஏர் லீக்கேஜ் கொஞ்சம் கூட வரக்கூடாது. சரி, அடுத்து நட்டை போட்டுடலாமா? ஓகே, 3 நட்டை சரசரன்னு போடுவோம். வேகமாக போடுவோம், வேகமாக வேலை செய்வோம், வேகமாக சம்பாதிப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம்னா, நட்டை வச்சு ஸ்பேனர் வச்சு நல்லா போல்ட்டை டைட் பண்ணுவோம். துளி கூட ஏலாக்க இருக்கக்கூடாதுங்க, லூஸ் இருக்கக்கூடாது. லூஸ் எல்லாம் டைட் பண்ணிடணும். அந்த ஓரிங்கில் போய் நல்லா வந்து இந்த கவர் வந்து போய் நல்லா பூந்துக்கணும். அப்போ தான் வந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட் பவர் யூஸ் பண்ணி நாம் வந்து டைட் பண்ணுறோம். நான் ரிங் ஸ்பேனரும் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த நட்டு அடிக்கடி துருப்பிடிக்கும். அதாவது மோட்டர் வந்து வெளியே இருக்க பார்த்திங்கன்னா பம்பு மூடி வைக்க மாட்டாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மோட்டர் மட்டும் தான் மூடி வைப்பாங்க, ஏன்னா காயில் போயிடும் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா பம்ப் ஃபுல்லாக துருப்பிடிச்சிடும். ஆனால் வந்து அந்த மோட்டர்லாம் கையிலேயே தொடக்கூடாது. ஆனால் கையில் தொட்டாலும் வந்து லேத்துக்கு கொண்டு போய் ஏகப்பட்ட ஒர்க் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்குது, அதனால் கழட்டி எதுவும் ஓட்டேன். பார்த்திங்கன்னா இது வந்து தொட்டிக்கு போகிறது, இது மேலே இருக்கிறது வந்து அவுட்புட்டு. சரி, ஓகே, இது செக் பண்ணி பார்த்துடலாம் கரண்டில் கொடுத்து. மோட்டர் ஓடுதா இல்லை ஸ்டக் ஆகுதா அப்படின்ட்டு. வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம டெஸ்டிங் ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து நல்லா ஓடுதுன்னு பார்த்தா லைட்டாக ஸ்டக் ஆகுது. இதை மட்டும் லைட்டாக தட்டி ரெடி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, தட்டி ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஃப்ரீயாக தான் சுற்றுது. இப்போ வந்து டெஸ்ட்லாம் மூலமாக செக் பண்ணுறோம். ஓகே, லைட்டு ப்ரைட்டாக இருக்குதுப்பா. ஓகே, காயில் நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே, ஓடு கண்டிப்பாக மோட்ரு. அடுத்து டேரெக்டாக கொடுத்துட்டேன், சுவிட்சை போட்டுட்டேன். ஓடுதப்பா, ஓடுதே. சூப்பர், வெற்றி. நாம் கழட்டி பாட்டதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இதே மாதிரி நிறைய வீடியோ நான் போடுறேன். கண்டிப்பாக அனைவரும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.